ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா க்ரீம் எப்படி அப்ளை பண்ணுறது, க்ரீம் எப்படி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஷார்ப் பேஜ் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேக்கை வந்து நம்ம ஈவனாக கட் பண்ணிக்கணும். ஈவனாக கட் பண்ணிவிட்டு நம்ம க்ரீம் அப்ளை பண்ணும்போது தான் நமக்கு ஷார்ப் பேஜ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா க்ரீமை வந்து நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா மாலிஷ் பண்ணிவிட்டு நம்ம அப்ளை பண்ணும்போது ஷார்ப் பேஜ் எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஷைனிங் நல்லா கிடைக்கும். நல்லா மாலிஷ் பண்ணிவிட்டு நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து க்ரம் கோட்டிங் கொடுத்துக்கலாம். க்ரம் கோட்டிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு க்ரம் கோட்டிங் கொடுத்துட்டு நம்ம செகண்ட் ஃபைனல் கோட்டிங் கொடுக்கும்போது தூள் இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் இதை கொடுக்குறோம். நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. உங்களோட லைக்ஸ் வந்து எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்கொயர் கேக் ஷார்ப் பேஜ் எடுக்கிறத பற்றி நம்ம போட்டுட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம ரவுண்ட் ஷேப் கேக்குக்கு எப்படி வந்து ஷார்ப் பேஜ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். நான் வீடியோ லிங்க் வந்து கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் கோட்டிங் க்ரம் கோட்டிங் முடிச்சாச்சு. அடுத்தது ஃபைனல் கோட்டிங் கொடுத்துடலாம். க்ரீம் அப்ளை பண்ணும்போது க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா கேக் விட்டு கொஞ்சம் வெளியே வர மாதிரி நம்ம அப்ளை பண்ணணும். நம்ம கீழே சைடில் அப்ளை பண்ணும்போது அது கூட அது மேட்ச் ஆகும். க்ரீம் அப்ளை பண்ணும்போதே நம்ம சரியான அளவில் க்ரீம் அப்ளை பண்ணணும். சைடில் அப்ளை பண்ணும்போது கத்தியை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எடுக்கக்கூடாது. இப்படி பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி எடுக்கணும். நம்ம க்ரீம் அப்ளை பண்ணும்போது இந்த கார்னரில் பாருங்கள், லைட்டாக க்ரீம் கொடுத்துக்கோங்க. ஈவன் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா நம்ம மேலே வந்து ஈவன் பண்ணும்போது அது சரியாக வராது. இந்த மாதிரி கரெக்டாக க்ரீம் கொடுத்துக்கிட்டோன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி எடுக்கிறோம்ல, அதுக்காக ஈவனாக நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி கார்டு எடுத்துக்கலாம். கூடவே நார்மல் வாட்டர் எடுத்துக்கலாம். லைட்டாக டிப் பண்ணிவிட்டு சைடில் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். இப்போது ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயந்தான் ஷார்ப் எட்ஜ் எடுக்கிறது. ஷார்ப் எட்ஜ் எடுக்கிறது நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, ஃப்ளவர் பண்ணுவீங்க அப்படின்னா சிம்பிளாக ஒரு 3 ஃப்ளவர்ஸ் வச்சுட்டு லீஃப் கொடுத்துட்டு நம்ம நேம் ரைட் பண்ணிட்டாலே ஒரு கேக்கை நம்ம முடிச்சிடலாம். பார்டர் பெருசாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம இந்த மாதிரி ஃபினிஷிங் கரெக்டாக பண்ணிட்டாலே நம்ம சிம்பிளான கேக் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் விட்டுறாமல் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ண கண்டிப்பாக வந்துடும். இந்த மாதிரி நம்ம மேலே வந்து நம்ம க்ரீம் எடுத்துகிட்டே இருக்கும்போது சரியாக வரல, திரும்ப வெளியில் வந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. திரும்ப இன்னொரு டைம் நம்ம பண்ணிக்கலாம். செகண்ட் டைம் திரும்ப நம்ம பண்ணும்போது கரெக்டாக வந்துடும்.
ஓகே நமக்கு சரியாக வராத மாதிரி இருக்குது, நம்ம திரும்ப இன்னொரு டைம் நம்ம பண்ணிக்கலாம். இந்தளவு எடுத்தாலே ஃபஸ்ட்டில் வந்து நம்ம இந்தளவுக்கு எடுத்துட்டாலே பெரிய விஷயம். இதை வச்சு கூட நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இன்னும் நல்லா பர்ஃபெக்டாக வேணும்னும் போது நம்ம திரும்ப இன்னொரு டைம் வந்து பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்ம ஷார்ட் பேஜ் எடுக்கிறது எப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இது மட்டும் இல்லாத நான் இன்னொரு டைப்பில் ஷார்ட் பேஜ் எடுக்கிறத பற்றி போட்டிருக்கேன், நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். அதுவும் ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். எப்படின்னா நான் இதை வந்து நைஃப்லேயே நான் வந்து பண்ணியிருக்கேன். கார்டு யூஸ் பண்ணாமல் நான் நைஃப்லேயே பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மெத்தடும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு கார்டு இல்லைன்னும் போது நம்ம நைஃப்லேயே கூட நம்ம ஷார்ட் பேஜ் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட் பேஜ் எடுக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு, ஸ்கொயர் கேக்கில் ஷார்ட் பேஜ் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.